ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் போதனைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நம்புகிறோம். நீதிமொழிகளுடைய கடைசி அதிகாரம் 31ஆம் அதிகாரம். இதிலே முதலாவது 9 வசனங்கள், அடுத்து 10 கடைசி வசனங்கள் ரெண்டுமே ஒரு பெண் என்றதான விஷயத்தை மையப்படுத்தின காரியங்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். முதலாவது வசனத்தில் சாலமோனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. ஹீப்ரு கெசனியாஸ் லெக்சிகனில் லெமியல் என்று சொல்லும் பொழுது அந்த பெயருடைய பொருள் பிலாங்கிங் டு காட், சிம்பாலிக் நேம் ஆஃப் சாலமோன். அதாவது சாலமோனுடைய அடையாள பெயர் தேவனுக்கு உரிய, பிலாங்கிங் டு காட் என்கிறதான பொருளை உடைய ஒரு பெயர்தான் லேமுவேல் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த லேமுவேலும் சாலமோன் தான். யாக்கேயின் குமாரன் யாகூர், யாக்கேயும் சாலமோன், யாகூரும் சாலமோன், லேமுவேலும் சாலமோன். அந்த சாலமோனுக்கு அவன் தாய் சொல்லி கொடுத்த உபதேசம் என்று சொல்லி ஒரு 9 வசனங்களில் மிகவும் நக்ஷலாக, பிரீஃபாக, தெளிவான சில விஷயங்களை அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அவர் தன்னுடைய மகனை எவ்வளவு அழகாக அழைக்கிறார் என்பதை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், என் மகனே என்று அழைக்கிறார், என் கற்பத்தின் குமாரனே என்று அழைக்கிறார். அடுத்தபடியாக பொருத்தனைகளின் புத்திரன் என்று சொல்லியும் அவள் அழைக்கிறாள். அவளுடைய முதலாவது உபதேசத்தை 3வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. சிம்பிள், எல்லாரும் புரிந்து கொள்ளும் வகையில் இருக்கிறது. ஒரு நபர் தன்னுடைய பலனை, அதாவது தன்னுடைய ஞானத்தை, தன்னுடைய அதிகாரங்களை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அவன் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய குமாரனுக்கு அவர் சொல்லுகிற அறிவுரையை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இவர் ராஜா என்கிறதான விஷயத்தில் முனைப்புடன் செயல்பட்டவள் இவளுடைய தாய். இவளை ராஜா வாக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து அதற்காக பிரயாசப்பட்டு சிரமப்பட்டு இவளை ராஜா ஆக்கி, இவனை சாலமோனை ராஜா வாக்கினதுல மிகப்பெரிய பங்கு சாமுவேலுடைய தாய்க்கு உள்ளது என்பதை ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். அவர் என்ன சொல்ல வருகிறார்? எது தகுதி இல்லாதது ராஜாக்களுக்கு, அவர் முன்வைக்கும் முதன்மையான விஷயம் என்று சொல்லும் பொழுது மது, போதை, இது ராஜாக்களுக்கு தகுதி இல்லாத விஷயம் என்று சொல்லுகிறார். அவர்கள் போதைக்குள்ளாக போவார்கள் என்று சொன்னால், மதுபானத்தினால் நிறைந்து காணப்படுவார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய செயல் எப்படி இருக்கும் என்று சொல்லி 5வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். சிறுமைப்படுவர்களுடைய நியாயம் புரட்டப்படும் பொழுது தேசத்தில் அமைதி இருக்காது, சமுதாயத்தில் அமைதி காணப்படாது. பணக்காரனுக்கு நியாயம் கிடைத்துவிடும், அதே சமயத்தில் பணக்காரனுடைய அநியாயமும் நியாயப்படுத்தப்படும். ஆனால் சிறுமியானவனுடைய நியாயமும் ஈடுபடாமல் போய்விடும், அவனுக்கு அநியாயம் இழைக்கப்படும். இது நடைபெறுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ராஜா தன்னுடைய மதியை மயக்கி தன்னுடைய புத்தியினத்தை இழந்து பலவிதமான தீமையான காரியங்களில் ஈடுபட வைக்கிறது இந்த போதை, மதுபானம், திராட்சரசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிரமாணங்களை மறந்து காணப்படுவதற்கு என்ன காரணம்? உலகம் என்கிறதான போதை, உலகம் என்கிறதான மது.
நியாயம் புரட்டப்படுகிறது, நியாயம் அழிந்து போக பண்ணப்படுகிறது. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கை முறைகள் தான். இவர் யாருக்கு இது பொருந்தும் என்று சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். மடிந்து போகிறவன் மனம் கசந்தவன் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் நிர்கதியற்றவனாய் காணப்படுகிறவன் என்று சொல்ல வருகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அவன் குடிக்கட்டும், அவன் குடித்தான் என்று சொன்னால் தன்னுடைய சுய நினைவை அவன் இழந்து விடுவான். சுய நினைவை இழக்கச் செய்யக்கூடியது மது என்பதை புரிய வைப்பதற்காக சொல்லப்படுகிற ஓமானமே ஒழிய அவனுக்கு அது குடிக்கட்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற விஷயம் அல்ல. மதுவை அவனுக்கு குடிக்க கொடுத்தால் ஒரு மனிதன் எவ்வளவு வேதனையில் இருக்கிறான். வேதனை என்று சொல்லும் பொழுது அவனுடைய வேதனைகளை சொல்லுகிறார். கவனிங்கள். மடிந்து போகிறவன், அதாவது செத்து போகிறவன், மனம் கசந்தவன். இவனுக்கு குடிக்க கொடுத்தால் அவன் அதிலிருந்து அவன் மறந்து விடுவான். ஆகையினால் அது அவனுக்கு குடிக்க கொடுக்க வேண்டும் என்பதனுடைய பொருள் அல்ல. அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய நிலையை, தன் நிலையை மறக்க செய்யக்கூடியது மது என்பதை புரிய வைப்பதற்காக சொல்லப்பட்ட வசனம் தான் 6வது வசனமும் 7வது வசனமும். வாசிக்க கேட்போம். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனங்கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள். அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும். நினைவை மறக்கச் செய்யும், எப்பேற்பட்ட வருத்தத்தையும் மறக்கச் செய்யக்கூடியது இது என்பதை சொல்லுவதற்காக சொல்லப்பட்ட விஷயமே ஒளி அவனுக்கு குடிக்க கொடுக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. ராஜா மறந்து விடுவான் நியாயப்பிரமாணத்தை, ராஜா மறந்து விடுவான் நியாயத்தை, சமுதாயம் சீர்கட்டுவிடும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஞானம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் இருக்கிறது. அவர் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்று சொல்லி கேட்டால், திக்கற்றவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், இவர்களுக்காக நீ உன்னுடைய வாயை திறந்து நியாயத்தை பேசு. சிறுமியானவனுக்கும் எளிமையானவனுக்கும் நியாயம் செய். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாலமோனுடைய தாய் அவனுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்ன என்று சொல்லி கேட்டால், எது நியாயம் எது அநியாயம் என்பதிலே நீ கவனம் உள்ளவனாயிரு. அதில் நியாயத்தை எந்த வகையிலும் புரட்டி விடாதே. நியாயம் புரட்டப்படும் பொழுது இந்த உலகத்தில் சமுதாயம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பது அதனுடைய பொருளாயிருக்கிறது. நீங்களும் நானும் நியாயத்திற்காக நிற்கிறவர்களா? நியாயம் புரட்டப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அதை எதிர்த்து பேசுகிற குரல் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா? நியாயம் என்று சொல்லும் பொழுது இது நியாயம் இது அநியாயம் என்பதை எதை வைத்து நீங்களும் நானும் தீர்மானிப்போம் என்று சொன்னார், வேதம் என்கிறதான தேவனுடைய வார்த்தையை வைத்துத்தான் எது நியாயம் எது அநியாயம் என்பதை தீர்மானிக்க முடியும். தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் இருக்கிறது. கர்த்தருடைய வழிகளின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார், கர்த்தருடைய வழிகளின்படி நடக்கிறவர்கள் உத்தமர்கள், அவர்கள் நியாயம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் நியாயம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நியாயத்தை புரட்டக்கூடாது. அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அநியாயத்தை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த சமுதாயத்தில் நியாயம் நிலைநிறுத்தப்படுவதற்கு கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் எடுக்கும் முயற்சி தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டுவது என்கிறதான விஷயத்தை இங்கே சாலமோனுடைய தாய் அவனுக்கு அற்புதமான உபதேசமாக சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொன்னால், நியாயம் எப்பொழுது நிலைப்படும் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் நியாயம் நிலைப்படும். நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நியாயத்தை நிலைப்படுத்துகிற மக்களா என்கிறதான கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்கிறதான காரியத்தில் நீங்கள் முனைப்புடன் இருந்து நியாயத்தை நான் நிலைப்படுத்துவேன் என்கிறதான பதிலுக்கு ஆம் என்று சொல்லுகிற மக்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம்.
இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் அற்புதமான காலை பொழுதிலே நாங்கள் நியாயத்தை நிலைப்படுத்துகிறவர்களாக, நியாயத்திற்காக வாழ்கிறவர்களாக, அந்த நியாயம் என்பது நியாயப்பிரமாணம் தான் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும், வழிநடத்தும். துதி கன மகிமைக்கே ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பெருகின்றம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.